வணக்கம். இது பசுமை கீதம் யூடியூப் சேனல். இதில் வந்து நாங்கள் இப்போ குருவை சாகுபடி இந்த வறட்சியிலும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்னென்னா, அரசு குருவை தொகுப்பு மானியம் கொடுக்குறாங்க. இதில் வந்து மிஷின் வச்சு நடவு நட்டது மாதிரி இப்போ ஏஓ அக்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்குறாங்க. விவசாயிகள் போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது லஞ்சம், அதாவது லஞ்சங்கிறது இல்லை, கைவிட்டு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஏக்கருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கர் அப்படின்னா பெரும் விவசாயிகளுக்கு உண்டா இல்லையா? அதுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே போய் மிஷின்காரங்க, நாங்கள் ஆள் வச்சு நடவு நட்டுட்டு போலியாக போய் மிஷின்காரனை போய் பார்த்து வாங்கும்போது அவன் பணம் கேட்குறான். இந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு தொகுப்புக்கு 2000 1000 கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து முக்கால்வாசி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் விவசாயிகளுக்கு என்ன கிடைக்கிது? ஆள் நடவு நட்டுருக்கா விஓ வச்சு சர்வே பண்ணுங்கள். குருவை நட்டுருக்கானா விவசாயி, குருவை நடும்போது நீங்கள் வந்து இவ்வளோ எத்தனை ஏக்கர் நட்டுருக்கியா, இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. மாவட்ட கலெக்டர்லாம் இருக்கிறாங்க, வந்து பார்க்க வேண்டிய, நேரடி பார்வை பார்க்க வேண்டியதா. நட்டுருக்கானா இல்லை சும்மா வாங்குறானா விவசாயி? எந்த விவசாயம் ஏமாற்றி நான் தரிசு கிடக்க நடத்த நான் ஏமாற்றி நடவு நட்டுருக்கேன்னு சொல்லி மானியம் பெற மாட்டானுங்க. சரிங்களா? நானும் ஒரு பெரிய விவசாயி தாங்க, திருவாரூர் மாவட்டத்தில். இதுக்கு போய் ஒரு குருவை தொகுப்பு போய் 2000 ஏக்கருக்குன்னா நாங்கள் போய் 1500 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை. அது கொஞ்சம் அரசு கவனம் செலுத்த வேணும். நன்றி.